அம்மாவும் பொண்ணும் அழகாக கிளம்பி இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்தியன் ஸ்கூல் பவுஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு தான். என்னோட பெரிய பிள்ளைங்க 2 பேரும் ஆல்ரெடி இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் என்னோட சின்ன பொண்ணுக்கு KG 1க்கு சிப்ளிங் கோட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கீழே அட்மிஷன் போட்டு தான் வந்திருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. அதனால் ஸ்கூல் ஃபீஸை லைனில் நின்று கட்டுற மாதிரி தான் இருந்தது. ஸோ புக்ஸுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு கிளாஸ் ரூமில் போய் புக்ஸை கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. அப்போ தான் கிளாஸ் டீச்சரையும் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் கிளாஸ் ரூமில் போய் மிஸ் எல்லாம் பார்த்துட்டு டீட்டெயிலாம் விசாரிச்சுட்டு புக்கையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அட்மிஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறச்ச பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டி நீங்கள் அப்படின்லாம் சொல்லி ஒன்று கேட்டிருந்தாங்க. ஆனால் அது நம்ம விருப்பம் தான், நம்ம ஃபில் பண்ணால் பண்ணலாம், இல்லைன்னா கூட வேண்டாம். நாங்கள் ஃபில் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக இந்தியாவில் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் சொல்லி அப்படி ஒன்று நடந்தது. எங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்கூலை பற்றி ரொம்ப பரிச்சயமாக இருக்கிறனால நாங்கள் இதெல்லாம் அட்டன் பண்ணல, டைமும் இல்லாதனால ஜஸ்ட் அங்கேருந்து புக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, என்னையும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.